வணக்கம். என் பெயர் சந்திரசேகர். எப்பயும் போல சராசரி வாழ்க்கை. படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பெற்றுக்கணும், வாழ்க்கையை வாழணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழாமல் பிள்ளையோட வாழ்க்கையை வாழணும். இப்படி போய்கிட்டே இருக்கு. இப்படி தான். ஆனால் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது எனக்குள்ள சிறு மாற்றங்கள். ஏதோ ஒன்று நம்ம செய்யணும், ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது எது அப்படின்னு தெரியல. அப்போது என் நண்பர் ஒருவர் மூலமாக நான் அக்குபஞ்சரை பற்றி கேள்விப்பட்டு அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புக்கு போனேன். அப்போ ஈடுபாடு இல்லாமல் போனேன். ஆனால் அக்குபஞ்சர் கிளாஸுக்கு போய் 8 வார கிளாஸுக்கு போனேன். அப்போ அந்த கிளாஸுக்கு போகும்பொழுது டிஸ்பிளேல பஸ்லூர் ரஹ்மான் அப்படின்றவருடைய புத்தகம் இருந்தது. அதை படிக்கிறப்ப தான் தெரிஞ்சது, ஓ அக்குபஞ்சர் சித்தர்கள் சொன்ன பழைய வழிபாட்டு முறையில் உள்ள மருத்துவ முறையில் இது ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈடுபாடோட அக்குபஞ்சர் கற்றுக்கிட்டேன். அந்த அக்குபஞ்சரில் எப்படி நீடில் போடுறது, அக்குபஞ்சரில் என்னென்ன முறைகள் இருக்குது, காதுக்கு தனியாக அக்குபஞ்சர் ஆரிக்குலர் இருக்குது, தலைக்கு தனியாக அக்குபஞ்சர் பயிற்சி இருக்குது. இதெல்லாம் அதில் உள்ளே போய் என் ஆர்வத்தை தூண்டுச்சு. அதோட ப்ரானிக் ஹீலிங்னு ஒரு சப்ஜெக்ட், அது விஷயமாவும் எனக்கு நண்பர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கிளாஸ் கூப்பிட்டு போனாங்க. எனக்கு தெரியாது, அவங்க கூப்பிட்டு போனேன். அங்கே போனப்பறம் தான் தெரிஞ்சது, எல்லா சடங்குகளுமே பிராணசக்திக்காக தான், எல்லா இறை வழிபாடுமே பிராணசக்திக்காக தான். பிராணனே இந்த உலகம் பூரா நிரம்பி இருக்கு, அதை இறை வழியா நம்ம பெறுறோம். அதை நம்ம எப்படி அடையலாம் அப்படின்றதா ப்ரானிக் ஹீலிங். இந்த பிராண சிகிச்சை எங்கெல்லாம் இருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கில் நிறைய ஆர்வம் செலுத்தி அதை நிறைய கற்றுக்கிட்டேன். ப்ரானிக் ஹீலிங்கில் ரொம்ப அற்புதமான விஷயம் சக்கரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம உடம்புல எல்லா ஆதார சக்கரங்களும் வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, அதோட குறைபாடுலாம் நமக்கு என்ன இருக்கு, இதை பற்றி தனியாக படித்தேன். ஆச்சரியமான தகவல்கள் எனக்கு கிடைச்சிது. இந்த சக்கரம் உங்களுக்கு கெட்டு போனதுனால உங்களுக்கு இந்த உறுப்பு டேமேஜ் ஆகி உங்களுக்கு இந்த நோய் வருது. அப்போ இந்த சக்கரங்களை நீங்கள் சரி பண்ணால் உங்களுக்கு அந்த நோய் போயிடும் அப்படின்ற ஒரு முறையை ப்ரானிக் ஹீலிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என் ஆர்வத்தை மேலும் தூண்டியது. இன்னைக்கு வரைக்கும் நான் சக்கராஸ் செக் பண்ணுறேன். தேவைப்பட்டவங்களுக்கு அதுக்கு பரிகாரங்கள் சொல்கிறேன். அதில் பிராணசக்தி எப்படிலாம் நீங்கள் கையில் வாங்கலாம், எப்படி அடுத்த நாள் கொடுக்கலாம், எளிமையான விஷயங்க. அது கர்லாக்கட்டை என் நண்பர் ஒருத்தர் இந்த கொரோனா காலத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் இன்னைக்கு ஒரு 40 பேருக்கு கர்லாக்கட்டை பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய கருவி கர்லாக்கட்டை. அந்த கர்லாக்கட்டை தொட்டு நம்ம பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடல் பலமடையும், நீண்ட ஆயுள் பெறும். நீங்கள் பயிற்சி நிறுத்திட்டா கூட உடம்பு வீக் ஆகாது. வடிவம், உடல்ல வடிவம்னா என்ன, நீங்கள் எவ்வளோ இருக்கணும். குண்டா இருந்தால் அதே ஒரு ஷேப்புக்கு வரும், ஒல்லியாக இருந்தால் டெவலப் ஆகி ஷேப்புக்கு வரும். அந்த வடிவத்துக்கு கொண்டு வர்றது தான் கர்லாக்கட்டை. உணவில் என்ன செய்யணும், உடற்பயிற்சியில் என்ன செய்யணும், ஆன்மீகத்தில் என்ன செய்யணும், சில நடைமுறை வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுனால எப்படி சக்கரங்களை மாற்றலாம், இதெல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இதை செய்யும் பொழுது ஒரு நல்ல ஒரு மனநிறைவு, அவங்களும் மருந்து இல்லாமல் தன் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்படி கர்லாக்கட்டை, அக்குபஞ்சர், பிராண சிகிச்சை, மேக்னெட்டிக் தெரபி, காந்தம் இல்லாத வீடு ஆரோக்கியம் குறைந்த வீடு. அல்ல, காந்தத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதையும் உங்களுடைய நோய்க்கும் ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி பல கருவிகள் நம்மகிட்ட இயற்கை முறையில் இறைவன் கொடுத்ததும் இந்த பிரபஞ்சம் கொடுத்ததும் நமக்கு இருக்குது. அதை நான் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அதை பயன்களை சொல்லித்தரேன், அவங்கள பயன்படுறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறேன். தொடர்ந்து என் பணியை இறைப்பணியாக நினச்சி பண்ணிட்டு வரேன். நன்றி.